ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது பாண்டியில ஜுடியோ ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க போயிட்டு என் தங்கச்சி வந்து அப்ராட்ல இருக்கிறதுனால அவளுக்கு வந்து ஜெர்மனிக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்புறதா இருந்தேன். அதுல வந்து அவ குறிப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ், டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தா. அண்ட் ஜுடியோல வாங்கணும்னு சொல்லியிருந்தா. அதனால வந்து ஜுடியோல போயிட்டு அவளுக்கு வாங்கிட்டு எனக்கும் சில திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு என்னன்னு காட்ட போறேன். இன்னைக்கு நீங்க ஃபுல்லா பார்க்க போறது நான் ஜுடியோ போறது, அங்க போய் ஷாப்பிங் பண்றது, என் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் காட்டுறது, பிரைசஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிதான் இருக்க போது. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜுடியோ போனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃபேவரட் பீச் கலர்ல, இந்த பிங்க் கலர்ல எல்லாம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது. இதுல வந்து அபிக்கு பாக்குறதுக்காக, அபின்றது என் சிஸ்டர், அவளுக்காக வந்து நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து அவ ரொம்ப சூஸியா இருப்பா. எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் அப்படி இருப்பா. நான் வந்து எந்த ட்ரெஸ் நல்லா இருந்தாலும் போட்டுப்பேன். பட் அவ அப்படி கிடையாது. எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் பிடிக்கும், ரொம்ப சூஸியா இருப்பா. அதனால வந்து அவளுக்கு வந்து நான் ஒன்னொன்னா வீடியோ எடுத்திருந்தேன். எனக்கு அங்க சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லாவே பிடிச்சிருந்தது. பட் எங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுனால எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த ஒயிட் ஸ்ட்ரக்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஜுடியோல நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லயே வந்து ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. பட் ரொம்ப ஓவரா வந்து சீப்பா இருக்குன்னு ஒரு ஹைப் கொடுத்து எல்லாமே வந்து ஆக்சுவலி 499, 699 தான் நல்லா இருந்தது. நீங்க 299 வாங்கினா ரெகுலரா வீட்டுல போடுக்கிற மாதிரி டிஷர்ட்ஸ் தான் 299 தான் இருந்தது. மகிழினி கையில வச்சிருக்காள் டபுள் சைட் லிப்ஸ்டிக், நான் அது வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவ கையில வச்சிருக்குது. டெஸ்டர் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். 2 ஷேட்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் ஜுடியோல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸ் தான். இங்க பாருங்க, 4 நெயில் பாலிஷ் ஃபார் 200 ருபீஸ். ஸோ ஒன்னு வந்து 50 ருபீஸ் தான். லோக்கல் பிராண்ட்ல வாங்கினாலே ஒன்னு வந்து 30 ருபீஸ் இருக்கு. 50 ருபீஸ்க்கு வாங்கினே கொஞ்சம் லைஃபும் இருக்கும், பார்க்க அழகாவும் இருக்கும். ஸோ நீங்க பார்க்கலாம். நான் வீடியோ கால்ல வந்து அபியை வந்து காட்டிக்கிட்டே நான் வந்து எல்லாத்தையும் ஷாப் பண்றேன். எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்து ஒரு இடமா ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒன்னொன்னா வீடியோ எடுத்து அபி கிட்ட காட்டிட்டு இருந்தேன். ஸோ அவளுக்கு வந்து இதுல நான் எடுத்ததுல நான் வந்து கிட்டத்தட்ட 6-7 ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு 4 ட்ரெஸ்ஸஸ் தான் பிடிச்சிருந்தது. அந்த ஜீன் எல்லாம் அவளே சூஸ் பண்ணா. அவ இந்த மாதிரி ஜீன் தான் போடுவேன், எனக்கு இதான் வேணும்னு சொல்லியிருந்தா. எனக்கு இந்த ஜீன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அந்த டைம்ல பட்ஜெட் கொஞ்சம் கரெக்டா இருந்ததுனால நான் வாங்கல. அந்த ஜீனோட காஸ்ட் எல்லாம் வந்து நான் வீடியோட எண்ட்ல நான் ஒரு ட்ரெஸ்ஸஸா காட்டுவேன். அப்ப நான் எடுத்து அனுப்புறேன். இந்த ஒயிட் பிடிச்சிருந்தது அபிக்கு. ஆனா வந்து அது கிராப் டாப் மாடல் இருந்ததுனால கொஞ்சம் வேணாம்னு சொல்லியிருந்தான். நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கீ செயின்ஸ் எல்லாம் இருந்தது. இதுமே வந்து ஒரு 100, 150 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. இப்ப மகி கையில வச்சிருக்கா இல்லையா, அதுவும் நான் வாங்கியிருந்தேன். இதுமே வந்து எல்லாமே ரொம்ப கம்மியா ஒரு 150, 160 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்தது. இது வந்து லிப் கிளாஸ் சம் 160 ரேஞ்ச்ல இருந்தது. அதே டிண்டட் லிப் கிளாஸ், ரொம்ப இது இல்லாம நல்லா ஸ்ட்ராங்கா அது ஒரு மாதிரி பிங்க், டார்க் பிங்க்ல இருந்தது. சரி, ட்ரையல் ரூம் போயிட்டு பாப்பாக்கு கொஞ்ச நேரம் வந்து ஃபீட் எல்லாம் பண்ணிட்டு பில்லிங் போயிட்டு பில் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அவருக்கு வந்து கரெக்டா எங்களை டிராப் பண்ண மட்டும் டைம் இருந்தது. அங்கிருந்து வரும்போது ஏதோ ஒரு மீட்டிங்கோ எதுக்கோ ஒரு கூப்பிட்டுட்டாங்க. அதனால வந்து அவர் எங்களை டிராப் பண்ணிட்டு போயிட்டு வரும்போது கேபோ ஆட்டோ புக் பண்ணி போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேப் எல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருந்தது, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. ஆட்டோவும் எனக்கு வந்து 200 சொல்லியிருந்தாங்க. நான் 180 பேசி நான் போயிருந்தேன். இந்த ரேபிடோ அதெல்லாம் வந்து பாப்பா வச்சுக்கிட்டு எதுவும் செட் ஆகாது. பட் எனக்கு வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணது வந்து திருப்தியான இதுவா இருந்தது. நானு, வேதாக்கா, அதுக்கப்புறம் வந்து மகிழி, தமிழ்னி எல்லாருக்கும் ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ்னிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேடம் வந்து ஆட்டோல வர்றதுனால அப்படியே ஒரு மாதிரி கார்ல போறது இதுலயே பழகினதுனால ரொம்ப ஷாக்கிங்கா பாத்துட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட் ஷாப்பிங் போனதுனால நல்லாவே க்ரௌட் இருந்தது. எப்பவுமே பாண்டி வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸா நல்ல க்ரௌடடாவே இருக்கு. டூரிஸ்ட் வரதும் போறதும் அதனால வந்து எப்பவுமே க்ரௌடடா இருக்கு. என்னோட ஜென்யூன் ஒப்பீனியன், ஜுடியோல ஓவரா ஹைப் கொடுத்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஜுடியோல நீங்க வந்து வாங்கலாம் அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் தான் வாங்கலாம். பிகாஸ் காஸ்மெட்டிக்ஸ் நல்லாவே சீப் அண்ட் பெஸ்டாவே கிடைக்குது. அண்ட் எனக்கு அந்த லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஜுடியோ போற மாதிரி தான் அந்த 2 லிப்ஸ்டிக் அண்ட் லிப் கிளாஸ் ரெண்டுமே நல்லா வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ வந்து அபிக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். சொன்ன மாதிரி 4 ட்ரெஸ்ஸஸ் தான் அபிக்கு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு வாட்ச், ஒரு லிப்ஸ்டிக், ஒரு லிப் கிளாஸ் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு எடுத்தது வந்து இந்த ஒரு ஒரு கொரியன் டிஷர்ட் மாதிரி ஒரு ட்ரெஸ். அவளே கேட்டா எனக்கு எதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை எடுத்திருந்தேன். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ திங்க் 700 நினைக்கிறேன். ஆமா, 700. நல்லாவே இதெல்லாம் வந்து அஃபோர்டபுளா இருக்கும் அப்படி இப்படின்னு நல்லா ஹைப் கொடுத்தாங்க. உங்களுக்கு 500 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாம் பாருங்க 700 இந்த ட்ரெஸ். ஸோ இது ஆனா ஃபேப்ரிக் நல்லா இருந்தது. நான் வந்து அபிக்கு போனது என்னன்னா வந்து நான் விளாகர்ஸ் எல்லாம் சொல்றதை பார்த்தேன், இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்குங்க அதனால போறேன்னு சொன்னேன். பட் நான் மேக்ஸ்லயே இந்த ரேஞ்சுக்கு நான் வந்து எடுத்துடலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு சூப்பரான நெக். இது ப்ராடா ஒரு வி நெக் டாப், சாரி ஒரு இந்த நெக் டாப் ப்ராடா இருக்கும் தெரியுமா, ரைட்ல பா மாதிரி அது இது. ஸோ இது வந்து உங்களுக்கு 399, அதாவது 400 ருபீஸ். இது பிக் வந்து எல்லாமே நான் எக்ஸல் தான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அவருக்கு வேணும்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலான்ற மாதிரி. இந்த நெக் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க போட்டு பார்த்தேன். ஸோ அதனால வந்து இது அவளுக்கு நல்லா இருக்கும்
அப்படின்றனால அவளுக்காக நான் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் டாப் ஒண்ணு, இது அப்படியே சூஸ் பண்ணியிருந்தா. அவ எந்த பீச் எனக்கு வேணாம், நிறைய பீச் கலர் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால வந்து இந்த டைம் வந்து பிளாக் ஒயிட் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தா. அவளுக்கு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து அமேசான், மீஷோ, மிந்த்ரோ எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து அவளுடைய ஜெர்மனிக்கு அந்த பாக்ஸ் பேக் பண்ணுவேன் இல்லையா, அந்த பிளாக் அப்போ அவளுக்கு என்னென்ன வாங்கின என்னென்ன காஸ்ட்ன்றதையும் காட்டுறேன். ஸோ இதுவுமே வந்து எக்ஸல் அண்ட் பிரைஸ் 400 rupees. இது வந்து டிஃப்ரெண்டான நெக் பேட்டர்ன். அந்த ஃபேப்ரிக்குமே வந்து ஒரு மாதிரி கிரஷ்டு ஃபேப்ரிக், ரொம்ப அழகா ரொம்ப டீசென்டாவே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தனியாவே வந்து அந்த பேக்கிங் பிளாக் தான் இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு அவளுக்கு என்னென்ன வாங்கியிருக்குன்றது காட்டுறேன். தனியா உங்களுக்கு மீஷோல அவளுக்கு ஷாப் பண்ணிருக்கிறது செப்பரேட்டா ஒரு விளாகாவும் போடுறேன் லிங்க்ஸோட. நீங்க வேணா போயிட்டு அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஒயிட் டாப். எனக்கு அந்த பேட்டர்ன் அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த ஃபேப்ரிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் அதை எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜீன். இந்த ஜீன் வந்து நான் அப்படியே அவளுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த ஜீன் எனக்கு வேணும், நான் ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து 800 rupees. இது வந்து ஓகே 100% ஒர்த். இந்த ஜீன் ஆக்சுவலி 800 rupeesக்கு ஒர்த்து. நீங்க ஜீன்லாம் வாங்கினா கண்டிப்பா போயிட்டு அங்க ஜுடியோ போய் பார்க்கலாம். அண்ட் பாண்டியில இருக்க ஜுடியோல நிறைய செக்ஷன்ல வந்து எல் எக்ஸ்எல் அவைலபிளா இல்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. நான் வந்து எல்லா செக்ஷன்லயுமே எல்எக்ஸ்எல் நமக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுதானே நம்ம வந்து போடுற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் போடுற சைஸ். அதுவுமே வந்து அங்க இல்ல, எல்லோ இல்ல, எக்ஸ்எல் இல்ல. அது வந்து கொஞ்சம் வந்து இதுவா இருந்தது. அதர்வைஸ் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அங்க வாட்ச் கலெக்ஷன்ஸ் சீரியஸாவே நல்லா இருந்தது. பட் சில வாட்சஸ் வந்து கொஞ்சம் ப்ரோக்கனா இருந்தது. இந்த வாட்ச் நான் வாங்கியிருந்தேன், லைட்டா ஒரு மாதிரி வந்து லாவெண்டர் கலர்ல வாங்கியிருந்தேன். இந்த வாட்ச் வந்து 200 rupees. ஆமா 200 rupees தான் இந்த வாட்ச். ரொம்ப அழகா ஃபேன்சியா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப் கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, என் பொண்ணால பொட்டெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த லிப் கிளாஸ் தான் வாங்கியிருந்தேன். இது சூப்பர்பா இருந்தது. 150 rupees தான். இது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து டபுள் சைடு அந்த அந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். அது வந்து 200 rupees நினைக்கிறேன். அதுவும் சூப்பர்பா இருந்தது. கண்டிப்பா இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நிறைய விளாக்ஸ் வந்துட்டே இருக்க போது தொடர்ந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.